நம்ம பாரதி சார் வணக்கம்ங்க, இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம் பாரதி சார், நீங்க இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறீங்க சார்? சார், முதல் காரணம் வந்து பணி நிரந்தரப்படுத்தணும். சரி. தாவேக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி அதன்படி அரசு பணியில ஒப்பந்த முறையில 5 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அத்தனை பெரிய பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சரி. அப்ப டாஸ்மாக் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அது 5 மடங்கு நிறைவேற்றிட்டாங்க. 23 வருஷம். சரி. அப்படி இருக்கும்போது இவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை. சரி. இரண்டாவதாக தனியார் மையம் நோக்கி நகர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2500 கடை. ஓகே. இப்ப 2500 கடை தனியார் மையம் போறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த 23 வருஷம் இந்த அரசாங்கத்தினுடைய கஜானாவை நிரப்பிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் உட்பட எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அவர்கள் சம்பளம் வழங்குவதற்குண்டான மகளிர் உட்பட நீங்க மோதல் திட்டம் உட்பட நாளில் 1 மடங்கு 2 லட்சம் கோடி இருக்குன்னா அதில் 1 மடங்கு அள்ளி உழைப்பால் தன் வேட்டையால் ரத்தத்தால் கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தற்போது வரை அவங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா பிடித்தம் போக 14,000 ரூபாய் கையில வருது. அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் ஒரு கார்பரேஷன் இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லயோ கோஆப்டெக்ஸ்லயோ இன்னைக்கு ரேஷன் கடையிலயோ இந்த சம்பளம் கிடையாது. இந்த சம்பளம் கிடையாது. 2024 சேர ரேஷன் கடை ஊழியருக்கு அவரோட சம்பளம் 30,000 ரூபாய். அப்போ ஒரு அரசு கஜானாவை நிரப்புறவங்கள நடுத்தரவில் நிறுத்திட்டு நீ எக்கடி கட்டினா போ, என்ன வேணா போனோம், எங்களுக்கு மட்டும் லாபம் மட்டும் தான் முக்கியம், லாபத்தை மட்டும் நாங்க சம்பாதிக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லா மதுபானத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கணும், விஷயம் என்னன்னா மது குடிப்பவர்கள் அதிகப்படுத்தணும்ன்றது நோக்கமா இருக்கு. எப்படி சொல்றோம்னா நீங்க போதை ஒழிப்பு உங்களுடைய ஒண்ணு, போதை ஒழிப்புன்றது ஹெராயின், பிரவுன் சுகரு, போதை மாத்திரை இது மட்டும் அல்ல. தமிழ்நாடு முழுக்க மதுபானங்களை விற்பது, மதுவை கொண்டு செல்வது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், மாணவர்கள் பல பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஏழை எளிய மக்கள் குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. நீங்க நாங்க வந்தா கடையெல்லாம் மூடுவோன்ற சொல்லிட்டு நாங்க என்ன சொல்றோம்னா தமிழ்நாடு முழுக்க கடையை மூடுங்க, அரசாங்கம் நடத்த வேணாம். ஆனா ஒண்ணு, இந்த 23,000 ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி, 23,000 ஊழியருக்கு இந்த காலமுறை ஊதியத்தோட மாற்றுப்பணி கொடுங்கன்னு நாங்க சொல்றோம். அதே நேரத்துல நாங்க ஆகஸ்ட் 4 முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகங்களை பட்டினி போராட்ட குடும்பத்துடன் அறிவிச்சிருக்கோம். ஏற்கனவே குடியேறு போராட்டம் அறிவிச்சு 5,000க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் எங்க சங்க சார்பா கலந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அரசு எங்களை மிரட்டும் விதமாக நாங்க அறிவிச்சோம். நேற்றைய தினம் ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன சர்க்குலர் போட்டிருக்காங்கன்னா, ஆர்ப்பாட்டம், தர்ணா, பாய்காட் இல்ல வேலை நிறுத்தம் எந்த போராட்டத்தை கலந்து கொண்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்க வந்து கடையில மாற்று ஆளை போட்டு வேலை செய்வோம். ஜனநாயக நாட்டுல ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ போராட்டம் நடத்துவதோ தவறுன்னு எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கா? கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை 19 சரத்தின் கீழே வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை டாஸ்மாக் பணியாளர்கள் மட்டும் எமர்ஜென்சி பீரியட் மாதிரி மறுக்கிறீங்கன்னா, நாங்க பணியந்திரம் கேட்கறதுக்காக மறுக்கிறீங்கன்னா, நியாயம் கேட்கறதுக்காக மறுக்கிறீங்கன்னா, நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கருடைய, பெரியாருடைய கொள்கை திட்டங்களை, சமத்துவம், சமூக நீதி திட்டங்களுக்கு எதிராக இந்த தாவேக அரசு செயல்படுது, மிரட்டுது. நீங்க பாத்தீங்கன்னா சர்க்குலர் போட்டு மிரட்டிருக்காங்க. வந்த ஆட்சிக்கு வந்த 40 நாள்ல நாங்க பாருங்க 1000 கோடி வருவாயிட்டோம் நம்ம மதிப்பிற்குரிய அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பெருமையா பேசுறாரு. தீபாவளி எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2500 கடைகளை நாங்கள் தனியார் மயப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல தனியார் கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் மதுவிலக்கு துறையோ அல்லது டாஸ்மாக் நிறுவனமோ சார்பிலோ அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்புமே வெளியிடாத போது, நீங்க பட்ஜெட் நடக்கக்கூடிய நேரத்தில், பட்ஜெட் தாக்கல் பண்ண போறோம்னு இந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் 4ஆம் தேதி நாங்க இப்படி காலவரையற்ற போராட்டத்தை நடத்த போகிறோம் குடும்பத்தோடு அப்படின்ட்டு நீங்க சொல்வதனுடைய நோக்கம் என்ன சார்? சார், சாதாரண விஷயம். பட்ஜெட் நீங்க வந்து அவங்க தனியார் மயத்தை கொண்டு வர போறோம்னு அமைச்சர் சொன்னதுதான் சார். நாங்க பரிசீலனை வச்சிருக்கோம் அமைச்சர் சொன்னதுதான். ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்கள அவர் சொல்லியிருக்காரு, தனியார் மயத்தை நோக்கி நகரத்துக்கு நாங்க இருக்கோம், திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதை நோக்கி நாங்க நகர்வோம்லாம் பேசியிருக்காரு. அப்போ நீங்க வந்து தனியார் மயம் பொறுத்து நகர்த்தினீங்க, நீங்க நாளைக்கு பட்ஜெட்ல முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எடுக்கிறாங்க எடுக்கல 2வது விஷயம். நீங்க சொல்லிட்டீங்க வாயை திறந்து ரெஸ்டோ பார் கொண்டு வர போற ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அமைச்சர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்காக நாங்க கடைகளை திறக்க போறோம் புதுசா, அவங்க எல்லாம் வந்து குடிக்கிறதுக்காக கடையை திறக்க போறோம். அமைச்சர் சொன்னதை நாங்க சொல்றோம். அப்ப நீங்க 5ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டுறீங்கன்னா, நாங்க எங்க பணியந்திர கேரிக்கையும் இந்த 23,000 ஊழியர்களுடைய எதிர்காலம், அவங்க குடும்பங்களுடைய அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நாங்க ஏன் பட்டினி போராட்டம், உண்ணாநிலை போராட்டம் 4ஆம் தேதி ஏன் நடத்தக்கூடாது?
எங்க எதிர்காலத்தை பத்தி யார் பேசுவா? நீங்க நீங்க நம்ம முதல்வர் வந்து சட்டப்பேரவையில ஒண்ணு அறிவிச்சாரு, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 717 கடை முடிச்சு அந்த ஊழியர்களுக்கு மாற்று நாங்க வேலையை ஏற்பாடு பண்ணிட்டோம் அங்கே உள்ள கடைகளே சொன்னாரு. சட்டப்பேரவையில இது வரைக்கும் அவர் அப்படி அறிவிச்சது இல்லை எந்த முதல்வர். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு எங்களை ஏன் மூணீங்கன்னு உடனே போராட்டம் நடத்தி வேலை கொடுங்க நாங்க கேட்டோம். நீங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எடப்பாடி காலத்துல இல்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் காலத்துல இல்லாத 4 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டம் என்பது அதிகமா நடந்திருக்குன்னா பத்திரிகையில போடக்கூடிய செய்தி தாவே காட்சியில் தான். ஏன்னா வந்த உடனே எங்க துறைதான். ஓகே சார், ஓகே 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 பேசலாம். கேட்பது நீ தமிழ்நாட்டில் உள்ள கடையெல்லாம் மூடுங்க, யாரும் கடை வேணும்னு யாரும் கேட்கல, எங்களுக்கு மாற்று பணி கொடுத்துட்டு எங்களுக்கு அரசியலுக்குரிய 23 வருஷத்துக்குரிய சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்க அடுத்த விஷயம் அதுக்கு பதிலா எப்படிலாம் லாபம் கிடைக்கும்? ஓகே சார், ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறோம். என்னன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் விலை வச்சுக்கிறாங்க அவங்க திருடர்கள் சொல்லி அமைச்சர் பேசியிருக்காரு. திருடுறாங்க பண்றாங்க எல்லாமே. நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம், இது தப்பு, யாருமே எக்ஸ்ட்ரா வச்சு இருக்க கூடாது, நாங்க உடன்படுறோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சார். இப்போ அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு சொத்துக்களை விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய அசட். அந்த கடை வேணா ரெண்டல் பில்டிங்ல வேணா அந்த கடை வேணா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கலாம். ஆனா அந்த கடை அப்படிங்கிறதும் கடையினுடைய நம்பர் அப்படிங்கிறதும் அரசினுடைய சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமான நிலத்தை சர்வே நம்பர் போட்டு விற்கிறாங்கன்னா, ஒரு 100 பிளாட் விற்கிறாங்கன்னா 100மே தனித்தனி நபர்கள் கிட்ட தான் விற்க முடியும் சார். அதுபோல இப்ப நீங்க ஒருவேளை நீங்க சொல்றதின்படி நான் சொல்றேன், இப்ப 2500 கடைகளை இவர்கள் பிரைவேட் கிட்ட கொடுக்கறாங்கன்னா 2500 நபர்கள் கிட்ட தனித்தனியாக கொடுப்பார்களா அல்லது ஒரு மோனோபோலி கிட்ட இவங்க கொடுப்பாங்களா? நிச்சயமா சார், இவங்களுக்கு விருப்பமானவங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நோக்கி நகரத்துக்கு தான் வாய்ப்பு. ஓகே சார். பாரதி சார் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது. பாரதி சார், அறவே வெளிப்படையற்ற தன்மையோடு ஒரு அரசாங்கம் இருக்கும்னா நாங்க கடந்த ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு அரசாங்கத்தை நாங்கள் பார்த்ததில்லை. இந்த அரசாங்கம் டிவிகே அரசாங்கம் அப்படித்தான் இருக்கிறது சார். இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது சார். 717 கடைகளை நாங்கள் பூட்டிவிட்டோம் அப்படின்ட்டு இந்த துறையினுடைய அமைச்சரும், அது சம்பந்தமாக வழக்கு ஏதாவது கோர்ட்ல நடந்தா நாங்க மூடிட்டோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக பிரமாண பத்திரத்திலும் தெரிவிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், நீங்க எங்கெங்க 713 கடைகளை பூட்டினீங்க அப்படின்னு கேட்டா 38 மாவட்டத்துக்கு தனித்தனியா போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு எந்த பதிலையும் தகவல் அறிக்கை சட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பத்துக்கு கொடுக்கறது கிடையாது. சரி, நீங்க FL2 and FL3 வந்து இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த 60-70 நாள்ல எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க. அதனால நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், பாலிசி நோட்ல இருக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கு, அரசாங்கம் பதிவு செய்யற ஒரு FIRல சொல்லப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கடையினுடைய எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கு. மொத்தம் எவ்வளவு கடை தான் சார் இருக்குதுங்க சார்? அவங்க வந்து கடைகள் வந்து 717 கடையை மூட்டாங்க, இப்ப 4038 கடை தான் இருக்குன்னு அப்படி சொல்றாங்க. 4038 கடை தான் இருக்குதா? இதான் வந்து அரசு தரப்புல சொல்லப்படுது. அரசு தரப்பு ஒரு FIR ஃபைல் பண்ணுது சார். இதே டாஸ்மாக் நிர்வாகத்துல மோசடி நடந்துருச்சு, முறைகேடு நடந்துருச்சுன்ட்டு அதுல 5350 கடை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்களே, முந்தா நாள் பதிவு பண்ணி இருக்கிற FIRல. இல்ல, அது வந்து அந்த முந்தின பீரியட், அமைச்சர் முன்னாடி இருந்த பீரியட்லயும் முன்னாடி MD இருந்த பீரியட்லயும் சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு. ஆனால் முழு விவரங்கள் எதுவுமே முழுமை தன்மைப்பட்டது கிடையாது. எதுவுமே இல்ல, இங்க டிரான்ஸ்பரண்டா இல்ல. கரெக்ட். அதாவது கடை எண்ணிக்கை கூட டிரான்ஸ்பரண்டா இல்ல. கரெக்டா? கரெக்ட். கடைகளை ரொம்ப பிரமாதம் சார். முழுசாக வெளிப்பட இந்த துறையை வந்து ஒரு என்ன சொல்றது, தொழிலாளிகளை மட்டும் துறை இல்ல, எல்லாருக்குமே துறைதான், வெளிச்சத்துக்கு வராத துறைதான். ஒரு 2 மினிட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு விஷயம் உதாரணப்படுத்த, கட்சி வளர்ச்சி சொல்லுங்க சார். 120 கோடி வந்து இல்லீகலா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நாங்க வந்து இதுக்கு கஜானால சேர்க்க போறோம் சொன்னாங்க. கட்சி வளர்ச்சி நாங்க உடனே பதிலுக்கு சங்கத்துல இருந்து என்ன கேட்டோம்னா, எங்க சங்கத்துல இருந்து நீங்க 120 கோடி வரும்ன்றீங்க, 1200 கோடி எங்களுக்கு கஜானால காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கறதுக்கு 120 கோடி வந்து 50,000 சம்பள உயர்வு கொடுத்துட முடியும்,
தொழிலாளிகளோட பிரச்சனை சால்வ் ஆயிடும், நீங்க எடுத்து கொடுத்துருக்குன்னு சொன்னோம். இப்ப வரைக்கும் அந்த 120 கோடி எங்க இருக்குன்னே தெரியல. ஓகே ஓகே. ரெண்டாவது, மணமகிழ் மன்றங்கள் இப்ப வரைக்கும் சார், நான் பகிரங்கமா சொல்றேன் சார், 20 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேல வச்சா சார் விற்கிறாங்க. 1200 மணமகிழ் மன்றங்கள் இருக்கு, சரிங்களா? சரி. 1200 மணமகிழ் மன்றங்கள் இருக்கு. ஒரே ஒரு மணமகிழ் மன்றங்கள் மேல கூட நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது, எடுத்தது இல்ல சார். ரெக்ரியேஷன் கிளப்ஸ் மேல சார், ரெக்ரியேஷன் கிளப்ஸ் மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கு பெரிய அளவுல வாய்ப்பு இல்லை. அவங்க சட்டப்பூர்வமா அனுமதி வாங்கிட்டு நடத்துறாங்க. ஆனா இந்த அரசு அமைந்த பிறகு சார், எவ்வளவு ரெக்ரியேஷன் கிளப்புக்கு இவங்க வந்து இந்த FL2 ஆர் FL3 பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஏதாவது இருக்கா சார் தகவல்? இல்ல, எந்த தகவலும் இல்ல. ஏற்கனவே இந்த லைசன்ஸ் 10 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் மாத்திருக்காங்க. ஓகே சார், பணம் மாத்துறது ப்ராப்ளம் இல்ல சார். பணம் இவ்வளவு கொடுத்து வாங்கினவங்க, லைசன்ஸ் வாங்கினவங்க எவ்வளவு பேருன்னு தெரியணும் இல்ல? சொல்ல மாட்டேன்னு என்ன? அதை வெளிப்படையா அறிவிக்கல. ஓ, ஏன் சார்? எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, யார் வர்றாங்க, யாரு ஓ, கொடுக்க, சொந்த கட்சிக்காரனு கொடுத்துருப்பாங்க, அதனால அது வெளியில தெரியக்கூடாதுன்ட்டு, அப்படியா? இப்ப வரைக்கும் வெளியில வரலே. தனக்கு விருப்பப்பட்டவர்கள் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தானே கொடுக்க முடியும். ஓகே சார், ஓகே 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 ஓகே. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார். நீங்க மணமகிழ் மன்றங்கள் மேல ஆக்ஷனும் இல்லாதவங்க இன்னைக்கு ஒரு அரசாங்க சாதாரண போயிட்டு ஏன் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு கேள்வி கேட்கறாங்க. நாளைக்கு 2500 கடைகளும் தனியாரத்துக்கு விட்டுட்டீங்கன்னா எந்த பார்ல போய், எந்த கடையில போய் சாதாரண ஜனங்க போய் கேள்வி கேட்க சண்டை போடும். ஓகே சார், ஓகே ஓகே. மொத்தமா அவங்க லாபத்தை விட்டுணும், அவ்வளவுதான். ஓகே சார்.